சரியாயிடும். எனக்கு தெரியும் தேவ மேல கை வச்சா என்ன ஆகும்னு. எல்லாருக்கும் காட்டணும். நான் காட்டுறேன். பேர் என்ன? ஷண்முகம். வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இன்ஃபார்ம் பண்ணியாச்சு சார். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சா? இல்ல சார். ஏன்? விட்னஸ் இல்ல சார். எப்படி பட்ட பகல்ல நடு ரோட்ல எல்லாரும் முன்னாடி நடந்திருக்கு? ஒரு ஆள் கூட பார்க்கல? பார்த்தாங்க சார், ஆனா சொல்ல மாட்டாங்க. ஏன்? வை? பயம். யாரை பார்த்து? தேவராஜ், சூர்யா. இதுக்கு முன்னாடி இங்க இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. இதுக்கப்புறமும் நிறைய நடக்கும். 1000 பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு ஆள் கூட பார்த்தேன்னு சாட்சி சொல்ல மாட்டான். இங்க ஒரு ஆள் உயிரோட இருந்தார், இப்போ இல்ல, எரிச்சிட்டாங்க. உயிரோட எரிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா வறுக்க போறோம்? சாட்சி இல்லையே. யார் செஞ்சாங்கன்னு தெரியுது. ஆனா கோர்ட்ல நிக்க வச்சு உள்ள தூக்கி போட்ட சாட்சி இல்ல. ஒரு ஆள் கூட சாட்சி சொல்ல மாட்டோம். இருந்தா போதுமே, மத்ததெல்லாம் நான் பார்த்துப்பேன். இங்க நடந்த அநியாயத்தை நான் பார்த்தேன். செஞ்சவனை என்னால அடையாளம் கட்ட முடியும். கோர்ட்ல வந்து சாட்சி சொல்ல முடியும். நிச்சயமா? நிச்சயமா. இதோ நீங்க கேட்ட சாட்சி போதுமா? உன் பேர் என்ன? குமார். வயசு? 36. அப்பா அம்மா பேரு? அப்பா பேர் மாணிக்கம், அம்மா பேர் பார்வதி. உன் பேரு? லோகநாத். வயசு 42. அப்பா பேர் செல்லத்துறை, அம்மா பேர் காந்திமதி. உன் பேர் என்ன? இளங்கோ. வயசு? 27. அப்பா அம்மா? அப்பா பேர் கரிகாலன், அம்மா பேர் தங்கம். பேர் என்ன? சூரிய. வயசு? 32. அப்பா பேரு? அப்பா பேர் என்ன? அம்மா பேரு? அம்மா பேர் என்ன? தெரியாதுடா. அதான் 3 வாட்டி சொல்லிருக்கல. தெரியாது 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 தெரியாது. தூக்கி எரிஞ்சிட்டா. நான் பிறந்தப்ப என்ன சுருட்டி வீசி எரிஞ்சிட்டா. ஊர் முழுக்க போய் படிக்க கொண்டாட்டு இருந்தாங்க. குப்பை கத்திரி தூக்கி தெருக்க போட்டுட்டு இருந்தாங்க. என்ன பெற்றவன் என்ன தூக்கி எரிஞ்சிட்டா. கூட்ஸ் வண்டியில. அவன் யாரும் கூட எனக்கு தெரியாது. போதுமாடா?
இப்ப நீங்க வந்து அடையாளம் காட்டலாம் சார். செஞ்சது இந்த ஆள் தானே? சொல்லுங்க சார். தெரியல. இன்னொருத்தர் நல்லா பார்த்து சொல்லுங்க சார். சரியா தெரியல சார். நல்லா பார்த்து சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு சரியா ஞாபகம் இல்லை சார். என்னால நிச்சயமா சொல்ல முடியல. சாரி. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. துச்சமாக எண்ணி நம்மை தூறு செய்த போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. தண்ணியில் நிக்க வச்சு சொல்லி கொடுத்தீங்களேப்பா, என்னாச்சு? உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காங்க, ஒரு புள்ள நான் இருக்கேன். அந்த தேவராஜ் சூர்யா எங்களை ஏதாவது பண்ணிடுவாங்க என்ற பயமா? இச்சகத்து உள்ளோர் எல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. என் அப்பாவுக்கு பயமா? சார், மதத்தூர்ல இருந்து ஏதோ பெட்டிஷனோட 50 பேர் வந்துட்டாங்க. அப்போ உனக்கு என்ன வயசு இருக்கும்? பதிமூணு 14 வயசு இருக்கும். அன்னைக்கு ஏதாவது பண்டிகை ஊரெல்லாம் பழசியும் வேண்டாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தாங்க. புதுசா பிறந்த குழந்தைய தூக்கி எறிஞ்சிட்டேன். கூட்ஸ் வண்டியில. ஏதாவது வேணும்னு உங்ககிட்ட கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களாமே? நிஜமாவா? யார் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் கேட்டா என்ன வேணும்? இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அப்ப எழுந்துருங்க, என் கூட வாங்க. எங்க? கோயிலுக்கு. உங்களை கூட்டி வரேன்னு வேண்டிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக வேண்டாமா? அதான் வேண்டிட்டு இருக்கேன். கிளம்புங்க.
யார் இந்த தேவராஜ்? என்னாச்சு? சூர்யா இந்த ஊர் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? ஏன் இவ்வளவு தப்பு நடக்குது? 2 பேர். ஏதாவது செய் அர்ஜுன், ஏதாவது செய். யார் சூர்யா அந்த சுப்புலட்சுமி? சுப்புலட்சுமி யாரு? சுப்புலட்சுமியா யார் அது? இல்ல, நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அதான் கேட்டேன். என்ன கேள்விப்பட்ட? ஓ, அந்த சுப்புலட்சுமியா? அதான் தேவா, நம்ம பாண்டி இல்ல, பாண்டியோட பாட்டி. யாரு யாரு? பொண்ணு அழகா இருப்பா, நல்லா பாடுவா. அந்த பொண்ணுக்கு சூர்யானா உயிரு. பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா? நிச்சயமா சாப்பிடுறது அவங்க சொல்றாங்க. பிடிச்சிருக்கா இல்லையா? மூஞ்சியை பார்த்தாலே தெரியல. அவன் மூஞ்சி பார்த்தா தெரிஞ்சிடும். ஐயோ, நான் வரேன். சாப்பிட்டு போடா. ஆனா பொண்ணோட அப்பா கலெக்டர் ஆபீஸ்ல வேலை செய்யறாராம். ஐயர் வீட்டு பொண்ணா. யாரா இருந்தா என்ன? சூர்யாவுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கல, மீதி நான் பாத்துக்கிறேன். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.